மகத்தான வாய்ப்பை பெறப்போகும் மகர ராசி அன்பர்களே, பொதுவாக இந்த செவ்வாய் வக்கர பயிற்சி பலன்கள் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கணும் மாற்றுக்கருத்து இல்லைங்க. ஏன்னா உங்கள் சுகஸ்தானாதிபதி, உங்கள் லாபாதிபதி, உங்கள் ராசியில் உச்சம் பெறுகிற அதிபதி செவ்வாய். இந்த கிரகம் கோச்சாரத்தில் ஒரு மிகப்பெரிய நிகழ்வை நடத்துதுங்க. இந்த நிகழ்வு உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு பார்த்துருவோமா? பொதுவாக இந்த செவ்வாய் தான் உலக அளவில் பார்த்திங்கன்னா நடந்த போர்கள், நடந்த வெள்ளப்பெருக்குகள், இதுக்கெல்லாம் காரணம் அதிபதி அவர் தான். இவர் ஒரு மாற்றத்தை நடத்த போகிறார். அப்போ உங்கள் ஜாதக ரீதியாக என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். ரைட், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். நிறைய பேர் புதுசாக கமெண்ட்லாம் கேட்டிருக்கீங்க, அதெல்லாம் பதில் சேர்த்து சொல்கிறேன். புதுசாக பார்க்குறவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரைட், பொதுவாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான், சனி நட்சத்திரத்தில் செவ்வாய் அதிபதி பயணிச்சுட்டு இருந்தார். அந்த செவ்வாய் நீச்சத்தில் வேறு இருந்தார். இந்த நீச்சத்தன்மையில் உள்ள செவ்வாய் 2ஆம் நட்சத்திரத்தில் நின்றதுனால நிறைய வாய்ப்புகள் இழந்தீங்க. திருமணம், வீடு கட்டுறது தடைபட்டு நின்றது, லாபம் கடைசி நேரத்தில் தட்டி போனது, பிஸ்னஸ் கான்ட்ராக்டு எல்லாமே ஓகே, கடைசி நேரத்தில் நின்னது, சொத்துக்கள் கையெழுத்து விற்கிற போனதும் நின்னது, வாங்கிறது எல்லாமே பாதியில் நின்னது இல்லையா? அதை பற்றி பேசுவோம். இப்போ 7இல் செவ்வாய் பகவான் வக்கரம் வரும்போது உச்சநிலை அடைந்து உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது தடைபற்ற அனைத்தும் நடக்கப் போகுது. முதல்ல நான் பேச போகிறது வீடு. இந்த வீடு மாற்றுறது, வீடு விற்கிறது, வண்டி சம்மந்தப்பட்டதில் தான் ஃபஸ்ட்டு விஷயம். ஏன்னா இந்த 4ஆம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பல நடந்திருக்கு. முதல்ல வீடு சம்மந்தப்பட்டது லாபம், அது வாங்க விற்க யோகம் உண்டு. வண்டி வாகனத்தின் மூலம் ஆதாயம், இந்த ட்ராவல்ஸ் நடத்துகிறவங்களுக்கு யோகம் இன்னும் இருக்குது. குறிப்பாக கால்நடை வளர்ப்பு, ஆடு மாடு கோழி இந்த மாதிரி கால்நடை வளர்ப்பின் மூலம் ஆதாயம். நிறைய பேர் இறந்தது, அந்த இறந்ததால் இனி இருக்க வாய்ப்பில்லை. நோய் தொற்றுகள் குறைந்து இனி கரெக்டாக இருக்க போகுது. இந்த தோப்பு வச்சுருக்கிறவங்களுக்கு நிறைய கேள்விகள் தான் கேட்டிருந்தீங்க. தோப்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகளும் இது நல்ல காலம் வந்தாச்சு. லாபங்கள் அதிகரிக்கிற காலகட்டம். எவ்வளோ விஷயம் மாறி இருக்கும். ஒரு கிரகம் பாருங்களேன். ரைட், இப்போ 7ஆம் அதிபதி உங்கள் ராசியில் ஆல்ரெடி இருக்க. வரன் தானாக தேடி வரும். தடைபற்ற திருமணம் நடக்கக்கூடிய அம்சம் என்று மங்களகாரகன் மாங்கல்யத்தை கொடுக்க போகிறார் என்பது மாற்று கருத்தல்ல. 5ஆம் இருக்கிற குரு பகவான் 3க்குரிய ஒரு 5, அவர் உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது உறுதிப்படுத்துகிறார். குடும்ப ஸ்தானம் அந்த உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில், இந்த குடும்பஸ்தானத்தில் இது ஒரு மிகுந்த யோகத்தை கொடுக்குது. என்ன யோகம் அப்படின்னா, திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் உறுதிப்படுத்துகிற காலகட்டம் வந்தாச்சு. ஏன்னா 5க்குரிய 2இல் வாய்ப்புகள் தானாக தேடி வரும். அவரே 10க்குரியர் வேறு. அப்போ வளர்ச்சியை கொடுக்க போகிறது மாற்று கருத்தல்ல. குடும்பஸ்தானத்தில் ஒரு சுக்கிர பகவான் வரும்போது குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகிறது. நீங்கள் இந்த நேரத்தில் வாக்குப்பளிதம் இருக்கும். கொஞ்சம் வார்த்தைகள் கரெக்டாக பயன்படுத்தணும். சொல்கிற வார்த்தை நல்ல வார்த்தையாக இருக்கணும். தெரியாமல் அவசரப்பட்ட வார்த்தைகள், தவறான வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாது. 3இல் ராகு பகவான் தைரியத்தை கொடுக்குறார். சின்ன இடமாற்றத்தை கொடுப்பார். இந்த இடமாற்றம் நல்லா இருக்கும். கொஞ்சம் கோபத்தை குறைக்க வேண்டிய காலகட்டம். ஏன்னா செவ்வாய் இப்போ உச்சம் பெறுது இல்லையா? கோபத்தை குறைக்க வேண்டியது, அவசர முடிவுகள் தவிர்க்க வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு. ரைட், இப்போ தொழிலை பார்ப்போம். உங்கள் 6ஆம் அதிபதி 12இல் இருந்து இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொடர்பு, வெளி மாநிலம் சம்மந்தப்பட்ட தொடர்பு, புது கான்ட்ராக்டுகள் அறிமுகம், இதெல்லாம் கொஞ்சம் வரும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க்கு இருக்கும். ஆனால் சமாளிக்கும் தன்மை உண்டு. உங்களுக்கு யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு தெரிகிற காலகட்டங்க. இத்தனை நாளாக நீங்கள் செஞ்ச வேலைக்கு மற்றவங்க பெனிஃபிட் அனுபவிச்சுட்டு இருந்திருப்பாங்க இல்லையா? அவங்க யார்? இந்த உங்களோட ப்ராஜெக்ட்டு, உங்களோட விஷயத்தை நீங்களே சக்ஸஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள், நீங்கள் டேரெக்டாக மேலதிகாரிகளை மீட் பண்ணி உங்கள் நல்ல கருத்துக்கள், உங்களோட விஷயத்தை என்ன தேவைகளோ டேரெக்டாக பேசுகிற காலகட்டம் வந்தாச்சு. பிஸ்னஸ் பண்ணால் வீட்டுக்கு பணம் வைக்கிற காலகட்டம் ரொம்ப நாள் கழிச்சு இந்த ராசிக்கு 10க்குரிய 2இல் பயணிக்கும் போது, சனி பகவான் கூட சேர்ந்துருக்கும் போது வேலை செய்யும் இடத்தில் குடும்பத்துக்கு பணம் கொண்டு வந்து இப்போ தான் பியூரோவில் வைக்கிற சூழ்நிலை. அந்த ஆல்ரெடி இருக்கிற அந்த உடல் உபாதைகள் சம்மந்தப்பட்ட தொந்தரவு அதுக்கும் அடைக்கிற காலகட்டம் வந்தாச்சு. அப்போ குடும்பத்தில் ஒரு பணம் தங்குது, சுப நிகழ்ச்சிகள் நடக்கிற காலகட்டம் வந்தாச்சு. குழந்தைகள் 5க்குரிய 2 குழந்தைகள் சம்மந்தப்பட்ட மேடை பேச்சு, காம்படிஷன் எக்ஸாமு, இந்த மாதிரி நிறைய எக்ஸாம் சம்மந்தப்பட்ட தேர்வுகளில் சரி, ஸ்கூலில் காலேஜில் மதிப்பெண், நல்ல மார்க்குகள், நல்ல பேர் வாங்க போகிறாங்க. அது கேட்க போகிறீங்கன்னு மாற்று கருத்து இல்லை. உங்கள் ராசிக்கு 9ஆம் அதிபதி புதன் பகவான் உங்கள் ராசிக்கு வரப்போகிறார். தந்தை வழி குடும்பத்தில் ஆதாயம் உண்டு. அவங்க தந்தை குடும்பத்தில் இருந்த கசப்புகள் விலகப் போகுது. அயல்நாடு வெளியூர் பயணங்கள், இது மாதிரி நிறைய பேர் வீசா கிடைக்கல,
விசா எக்ஸ்டென்ஷன், உலகத்தில் லெவலில் போர் இருக்குது, வேலை கிடைக்குமா, வேலை போயிடுமா, இதை நம்பி ரிஸ்க் எடுக்கலாமா, சொத்து வாங்கலாம், பல குழப்பங்கள் இருந்து இல்லையா, அதுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தன்மை உறுதி அளிக்கிற போவது உண்டு. நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு, சார் வீடு வாங்கிட்டேன் வேலை இருக்குமா, கடன் வாங்கியிருக்கேன் கட்டிட முடியுமா, வண்டி வாகனம் வாங்கியிருக்கேன் அதை கரெக்டாக திருப்பி தற்காத்துக்க முடியுமா, இந்த மாதிரி குழப்பங்கள் அதுலேயும் பயப்பட தேவையில்லை. இது கோச்சார ரீதியாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஜாதகம், பிரசனம் அந்த மாதிரி பார்க்கும்போது உங்கள் அப்பாயின்மெண்ட் மூலம் பார்த்தா தான் தெரியும் மற்ற விஷயங்கள் என்னென்ன தொந்தரவு இருக்குது, எதை வலுப்படுத்தலாம். ரைட். இந்த நேரத்தில் சனி பகவான் 2ல் நல்லபடியாக இருக்கும்போது என்னென்னா, குறிப்பாக இருந்தால் காவல் தெய்வ கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வந்திருக்கேன். அது இன்னும் வளர்ச்சியை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். ரைட். யாருக்காவது ஜாதகம், பிரசனம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும், கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிறைய பேர் கேள்விகள் இருந்தால் கேள்விகள் ஒன்றுனா பார்ப்போம். இப்போ இந்த திருமணம் இருக்கா இல்லையா, திருமணம் உறுதியாக உண்டு. திருமணம் சம்பந்தப்பட்ட தடைகள் விலகிற காலகட்டம், வரன் தானாக தேடி வரும். ஆல்ரெடி தெரிந்த வரணும், அது 40-50 கிலோமீட்டருக்கு இருக்கும், தெரிந்த வரனே வருகிறது. பூர்வீக ஒரு ஒட்டி இருக்கிற வரன் அமையக்கூடிய சூழ்நிலை உண்டு. வேலைக்கு செல்ல நிர்வாகம் படித்த நிர்வாக திறமை உள்ள வரன் வரும். இது திருமணத்துக்கு. அடுத்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஒரு சில கோயில் குலத்துக்கு போயிட்டு வந்தால் ஆக மாட்டியது. இது 2-3 டைம் ஒருத்தராக திருப்பி பண்ணாங்களான்னு தெரில. கோயில்கள் பொதுவாக அந்த மாதிரிலாம் ஜாதக அடிப்படையில் தான் எல்லாத்துக்கும் ராசிக்கும் பொதுவான பலன் அப்படி கிடையாதுங்க. ஜாதக அடிப்படையில் அந்த மாதிரி ஏதாவது கேள்விகள், ஏதாவது தொந்தரவுகள் இருந்தால் மட்டும்தான் அப்படி வரும். பொதுவாக எல்லா ராசிக்காரும் எல்லா ராசி கோயிலுக்கும் போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலை உண்டு. ஒரு சில மற்ற அமைப்புகளும் சேர்த்து தான் முடிவு எடுக்கணுமே தவிர தனித்து எடுக்க முடியாது. தசாபுத்தி என்ன, கோச்சாரம் என்ன வேலை செய்யுது, அதெல்லாம் பார்த்து தான் நம்ம ஃபைனலைஸ் பண்ணணுமே தவிர பொதுவாக அப்படி சொல்லக்கூடாது. அது தெரிஞ்சுக்கணும். ரைட். அப்புறம் அந்த வயதானவங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். இப்போ வயதானவங்களுக்கு அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அந்த சிறுநீரகம் சீக்கிரம், அதாவது தூங்கும்போது சிறுநீரகம் வெளியேறதில்லை அப்படிலாம். ஒரு சிலருக்கு இந்த கிட்னி சம்மந்தப்பட்டது, நிறைய பேர்த்துக்கு நானே இப்போ ஜாதகம் பார்க்கும்போது சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள், ஒரு சிலர் டயாலிசிஸ் வரைக்கும் போனவங்க மீண்டு வந்தது, இதெல்லாம் உண்டு. ஆக மொத்தம் அடிவயிறு சம்மந்தப்பட்ட எந்த தொந்தரவாக இருந்தாலும் மீண்டு வர கால சூழ்நிலை உண்டு. அதுக்குள்ள நான் கடவுள் வழிபாடு என்னென்னு கொடுக்குறேன். அப்போ இது பிரச்சனைகள் இத்தனால் இருந்தது வேறு, இனி சரியாகும்ங்கிறது மாற்றுக்கருத்து இல்லை. அதை நீங்கள் தைரியமாக நம்பலாம். உங்களுக்கு குழந்தைகள் இப்போ ஒரு சில புதுசாக படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க, அதுக்குண்டான வழிவகைகள் பாருங்கள். இந்த நேரத்தில் உங்களுக்கு சனி பயிற்சி இந்த 7.5 சனியோட தாக்கம் இன்னும் வெகுவாக குறையிற காலகட்டம் வரப்போகுது. அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, ஒரே ஒரு டைம் சனீஸ்வரர் பகவான் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது எல்லா விதமான தடைகளும் நிவர்த்தி அடைஞ்சிரும். ஒரு சிலர், ஏன்னா சனி பகவான் உங்கள் குடும்பஸ்தானாதிபதி வேறு, உங்கள் ராசி ஸ்தானாதிபதி வேறு. அப்போ சனி பகவான் நல்ல ஸ்தானத்துக்கு அவர் கெட்டிருந்தாலும் உங்களுக்கு பாதிப்பு கொடுக்குமா. அதனால் சனி பகவான் கோயிலுக்கு சென்று ஒரு மணி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது திருமணமான குடும்பத்தோடு இருக்கிற சனீஸ்வரர் கோயிலாக இருக்குது, அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் இன்னும் வளர்ச்சி. குடும்பத்தோடு இருக்கிற சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு போனால் எல்லா விதமான பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும் மாற்றுக்கருத்தில். உங்கள் 8ஆம் அதிபதி, அது பூர்வீக சொத்துக்கள் இருக்கலாம், இன்சூரன்ஸாக இருக்கலாம், சின்ன சின்ன பிரச்சனைகள் அனைத்துமே தீர்வு கிடைக்கிற காலகட்டம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். ரொம்ப நாளாக இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு வருகிற காலகட்டம். தை பிறந்தால் வழி பிறக்குன்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு வழி பிறக்க வந்தாச்சு. ஃபஸ்ட்டு காம்ப்ரமைஸுங்க ஒரு பாயிண்ட் வருது. இந்த காம்ப்ரமைஸே வேண்டாம்னா ஜெயிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் உறுதியாக உண்டு. அதனால் அதற்குண்டான வழிவகைகள் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ரைட். இப்போ இந்த விசா இந்த ப்ராசஸ் சொன்னேன் இல்லையா, அந்த டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண அப்புறம் திருப்பி வரும், திருப்பி ரீசப்மிட் பண்ணுற மாதிரி ஏதோ ஒன்று வரும். அதனால் முதல்ல அனுப்பும்போதே கரெக்டாக பார்த்து அனுப்பிக்கங்க, ரொம்ப முக்கியம். ஒரு சில ராசி எண்கள், நிறங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, அதை பயன்படுத்திக்கணும். உங்களுக்கு குறிப்பாக 1ஆம் நம்பர், 8ஆம் நம்பர், அப்புறம் 6ஆம் நம்பர், இதெல்லாம் ரொம்ப வேகமாக வளர்ச்சியை கொடுக்கும். இந்த எண்கள் பயன்படுத்திக்கங்க. இந்த குறிப்பிட்ட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இது தவிர வேறு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் ஏதாவது வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள், உறுதியாக பதில் கொடுக்குறோம். இல்லைன்னா அடுத்த வீடியோவில் கூட பேசுகிறேன். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.